சணல் பை தொழில் செய் 100 கேள்விகளை சணல் பை தொழில் சம்மந்தப்பட்டு நம்ம கையில் எடுத்திருக்கோம். அதில் இன்றைக்கி 11வது கேள்வி. நீங்கள் என்ன மாதிரி துணிகள்லாம் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் பை பண்ணுறதுக்கு? சணல் பைனாலே நமக்கு முதல் துணி நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறது சணல் துணி. இதுக்கு நம்ம லைனிங் கொடுக்கறதுக்கு பருத்தி காட்டன் யூஸ் பண்ணுறோம். இங்கிலீஷில் மஸ்லின் கிளாத் அப்படின்னு சொல்லுவோம். காடா துணி தாங்க லைனிங்க்கு சூப்பராக இருக்கும். அதில் உங்களுக்கு 20 ரூபாலேருந்து நிறைய தரத்தில் ஒரு 180 ரூபா வரைக்கும் உங்களுக்கு மீட்டருக்கு துணி கிடைக்கிது. ஸோ நீங்கள் கேட்குற குவாலிட்டியில் மார்க்கெட்டில் கிடைக்கிது. துணி கடையிலே சாதாரண துணி கடையில் உங்கள் பஜார்லேயே கேட்டிங்கன்னா கிடைக்கும். காடா துணி இட்லி துணி தாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் கேன்வாஸ் காட்டன் கேன்வாஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். கேன்வாஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதாரண காடா துணி தான். அதுவே கொஞ்சம் மொத்தமாச்சுன்னா அது கேன்வாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாமல் நம்ம இந்த கலம்கரி கிளாத்து எல்லாமே காட்டன் தாங்க யூஸ் பண்ணுவோம். அது பிரிண்டடுக்காக அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மேஜராக 3 வெரைட்டி தான் யூஸ் பண்ணுறோம். ஒன்று ஜூட்டு, இன்னொன்று காட்டன், இன்னொன்று கேன்வாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ 4வதாக என்ன யூஸ் பண்ணுறோம், அது கொஞ்சம் ரேர் தான். என்ன யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஜூட்டும் காட்டனும் சேர்ந்த துணி. ஸோ இது தாங்க நாங்கள் 4 யூஸ் பண்ணுறோம். இதை நம்ம யூஸ் பண்ணனாலே நம்ம இதை ஏன் கையில் எடுத்தோம், இந்த தொழிலை ஏன் கையில் எடுத்தோம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகப்படுத்தி இதில் நழுவாமல், அதாவது நமக்கு சீப்பாக இல்லைன்னா ரொம்ப சௌரியமாக நிறைய துணிகள்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னென்னா நான் இப்படித்தான், அதாவது ஒரு பாலிசியோட சமுதாயத்தை மனசில் கொண்டு இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கவங்க கண்டிப்பாக நம்ம இந்த சுலபமாக கிடைக்கிது பாருங்கள், இந்த பிசிறு வராமல் கலராக சீப்பாக நிறைய பெரிய பண்ணால் அந்த மாதிரி துணியெல்லாம் போகாமல் இருக்கிறது சூப்பர். சரிங்களா? நன்றி. நான் சணல் பை பயிற்சி பள்ளியிலேருந்து குணாலன் பேசுகிறேன். வணக்கம்.